சேனல் ஏகே ராமன்ஸ் எமோஷனல் எஜுகேஷனல் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு எபிசோடு என்ன அப்படின்னா, இப்போ எஸ்டர்டே நம்மளுடைய அந்த ரெகுலர் வெபினார் அது நடந்தது. அதில் பார்த்தோன்னா ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு தேர்ட் இயர் படிக்கிற ஒரு மாணவன் நல்ல ஒரு Q&A செஷனில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். அது என்ன அப்படின்னா, சார் எல்லாமே நான் வந்து வீட்டில் அம்மா அப்பா கூட ரொம்ப அன்பாகவே இருக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் ரொம்ப ஹாப்பியாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிறேன். ஆனால் திடீர்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாலையோ, இல்லை நம்ம என்ன வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் மாதிரி ஏதோ ஒரு ரீசன் எனக்கு வந்து மைண்டை கொஞ்சம் ஒரு தாட் நம்ம நினச்சிட்டாலையோ, இம்மீடியட்டாக நான் வந்து கோபம் வந்துடு சார். அந்த கோபத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய பேரண்ட்ஸுங்கிறது தெரியும், என்னுடைய சிபிலிங்ஸுங்கிறது தெரியும், ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தெரியும். இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் ஏதோ ஒன்று பண்ணிடுறேன். என்னுடைய அந்த கண்ட்ரோல் பண்ணி எனக்கு தெரியுது. இருந்தாலும் என்னால் வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு விளைவு வந்து அங்கே ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நிறைய டைம் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா எனக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த லவ்வபுளாக ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவ் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட இப்போ வந்து எங்கிட்ட இல்லை. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கிருந்து எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து அங்கே வந்து அவர் வைக்கிறார். இப்போது உண்மையிலேங்க இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஏங்கர் இது வந்து நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதே நேரத்தில் இது தர்ற அந்த நன்மைகளை விட தீமைகள் வந்து மிக அதிகமாகவே நமக்கு வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதை பற்றி நம்ம பேச போகிறோம். பை த வே, நம்ம சேனல் ஏகே ராமன்ஸ் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. இது வரைக்கும் நீ புதுசாக பார்க்குறதுன்னா யூ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ வித் த பெல் பட்டன் ஆல்சோ. இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ஏங்கர் இது எப்படி நாம் வந்து இது என்னென்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு எமோஷன்ஸ், வேறு ஒரு ஒரு பிரமாதமாக ஒரு ஈவல் தர மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்ஷனுக்கு வர்ற மாதிரி ஒரு மேட்ரு கிடையாது. எப்படி நமக்கு ஒரு பசி, தூக்கம், அதே நேரத்தில் எல்லா உணர்வுகளும் நமக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்க ஒரு ஏங்கருங்கிற உணர்வு கூட இது ஒரு எமோஷன்ஸ் தான். ஆனால் இந்த எமோஷனில் ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ். மற்றதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பசி எடுத்துட்டோன்னா அந்த பசி அதோட அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் ஒன்று நம்ம அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோன்னா இந்த பசி வந்து அடங்கிடும். அதே நேரத்தில் இந்த ஏங்கர்னு எடுத்துட்டோன்னா இது வந்து நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு எமோஷன்ஸ். இதில் வந்து எல்லாமே அந்த நியூரோ பயாலஜிக்கல் அங்கே ஒர்க் பண்ணுது, நம்மளுடைய பிரெயின் சிஸ்டம், லிம்பிக் சிஸ்டம் அங்கே ஒர்க் பண்ணுது. ஸோ நம்மளுடைய மைண்ட் ஃபுல்லாகவே அங்கே நம்ம டோட்டலாக இது வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அப்போது இது எப்படி பாருங்கள், இப்போது சின்ன ஒரு இது ஃபஸ்ட்டு இந்த ஏங்கர் எப்படி ஒரு அரோஸ் ஆகுது, எப்படி வந்து நமக்கு வருதுன்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தோன்னா சின்ன ஒரு ஃபேமிலி. அதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவர் ரெகுலராக வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு. வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க அந்த நேரத்தில் வந்து அவர் அவசரமாக அவங்களுடைய கிட்ஸ் வந்து மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பணும். அவங்க வேண்டிய ப்ரிப்ரேஷனாக வந்து போயிட்டுருக்குது. ஸ்கூல் வேன் வந்து இமீடியட்டாக அந்த டைமில் வந்து வெளியில் வந்துட்டு அங்கே ஹார்ன் அடிச்சிருக்கிறாங்க இந்த பசங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக. பசங்க இன்னும் ரெடி ஆகலை. இவர் வந்து ஹஸ்பண்ட் அவர் போகிற அவசரத்தில் இருக்கிறாரு. கிச்சனில் வந்து அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவரோட ஸ்பௌஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. இந்த சீன் வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். பையனை வந்து ரெடி பண்ணணும். அப்போ அந்த நேரத்தில் இவங்களால ரெடி பண்ண முடியல. டைம் ஆகிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப்பு கூப்பிட்றாங்க. வாங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க. இமீடியட்டாக வேன் வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்குது, இமீடியட்டாக போங்கிறாரு. ஆனால் அவருக்கு அதை விட ரொம்ப எமர்ஜென்சி. அவர் வந்து இல்லைம்மா எனக்கு டைம் இல்லை போட சொல்லி அவர் வந்து கிளம்பிடுறாரு. இப்போது இந்த ஒரு இன்சிடெண்ட் தான். இவங்க வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி இப்படியே வந்து பசங்களை வந்து அனுப்பிடுவாங்க. இப்போ ஈவினிங் வந்த உடனே ஒரே சண்டை. அது எப்படி, நான் வந்து எப்போவாச்சும் ஒரு நாள் ஹெல்ப் கேட்குறேன். அந்த நேரத்தில் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாதா? அவரோட வாதம் எப்படின்னா, நான் போனேன்னா என்னுடைய பாஸுக்கு வந்து யார் பதில் சொல்கிறது? ஸோ இந்த ஒரு காம்ப்ளிகேட்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு சீன் ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட வந்து நடந்ததில் ஏன் வந்து அவங்களுக்கு அந்த கோபம் வருது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து எல்லா ஒர்க்லேயும் ப்ராப்பர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நாள் அவங்களால பண்ண முடியல. ஸோ அது என்னன்னா, இந்த டைமில் வந்து இவங்களை நம்ம பையனை வந்து ரெடி பண்ணி அனுப்பலையே, அந்த கிட்ஸை வந்து ரெடி பண்ணி அனுப்பலையேங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்பர் 1 ரீசன் அங்கே தெரியுது.
நம்பர் 2 பார்த்தோன்னா, அவங்க வந்து அவர் வந்து ஒரு ஹெல்ப்புக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவ் கூப்பிடுறாரு. ஆனா, அது வந்து எந்த மைண்ட் பண்ணாம அவரோட ஸ்பௌஸ் போறதுனால, இது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அங்க தோணுது. 3 வந்து பார்த்தோன்னா, அவங்களுடைய அந்த டே டு டே அந்த டெய்லி வந்து அந்த ஒர்க்ல வந்து ஓவர்வெல்ம் ஆயிடுறாங்க. அது வந்து அந்த ஓவர் ஒர்க் லோட். அதுவும் அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு கிரியேட் ஒரு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ட வந்து குடுக்குது. ஃபைனலா பார்க்கும்போது, இவ்ளோ சொல்லி கூட உனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லையே! லேக் ஆஃப் சப்போர்ட். இத வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த 4 ரீசன்ஸ் வந்து அங்க ஃபீல் பண்றாங்க. இந்த 4 ரீசனுமே அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்டா கொண்டு போயி, ஒரு அந்த கோபத்தோட உச்சியில வந்து அவங்கள வந்து வைக்கும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் நம்ம ஒரு பக்கத்துல வந்து நாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? அடுத்ததா பார்க்கும்போது, இந்த ஸ்டோரி நம்ம இந்த இந்த அந்த பையனோட அந்த ஸ்டூடண்ட்டோட ஸ்டோரி பார்த்தோம். இப்போ இது 2க்கு என்ன வித்தியாசம் பாருங்க. அவர் வந்து கோபத்துல அவர் வந்து அங்கேயும் அதே தான். என்னன்னா ஒரு அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் அங்க நடக்குது. அவருக்கு அந்த நேரத்துல அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்டூடண்ட் வந்து ஒரு லேக் ஆஃப் சப்போர்ட் வந்து அங்க கிடைக்கல. 3வது ஆல்ரெடி இந்த மாணவன் வந்து ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அங்க இருந்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாரி 4 விஷயத்துல அப்புறம் அவன் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருப்பான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாரி நேரத்துல இப்படி என் கூட நடந்துக்கணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அங்க இருந்திருக்கும். ஆனா அது வந்து அங்க நடக்காம இருக்கும்போது, எகைன் அவனுக்கு என்ன ஆயிடும் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் ஆகும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் இருக்குது. ரியாலிட்டி ஒரு பக்கம் இருக்குது. இவனால 2யுமே அத வந்து மீட் பண்ண முடியல. ஸோ இது வந்து என்னன்னா, அவனுக்கு எகைன் அவனுக்கு வந்து ஒரு கோபத்த வந்து அங்க ஏற்படுத்துது. இல்லையா? ஸோ இந்த ரீசன்ஸ் இது வந்து நமக்கு நெறைய நேரத்துல நமக்கும் வருது. இப்போ இதுல இந்த இந்த சயின்டிஃபிக் ஃபேக்டர் இங்க கோபத்துல பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க வந்து இந்த நியூரோ பயாலஜிக்கல் வந்து ஆஸ்பெக்ட் வந்து இங்க வருது. இது உண்மை இந்த நியூரோ பயாலஜிக்கல் ஃபேக்டரும், அப்புறம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் நம்ம பிரெயின் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் எமோஷனா மாறுறதுனால, இத வந்து நான் ஓவர் கம் பண்றது வந்து ரொம்பவே ரொம்ப வெல் ட்ரெயின் இருந்தா ஒழிய, இல்லன்னா ரொம்ப எளிதா வந்து நம்ம இது ஓவர் பண்ணவே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ இதுல என்ன ரீசன் பார்த்தோம். இதுக்கு என்ன என்ன ஒரு பாயிண்ட் பாருங்க. இது வந்து எப்படி நம்மளுடைய பிரெயின்ல வந்து ஏன் வந்து இந்த மாரி கோபம் வருது? பார்க்கும்போது, நம்ம பிரெயின்ல வந்து இப்போ அதுக்கு முன்ன பார்த்தோன்னா, நம்ம இந்த எமோஷனல் ரெகுலேஷன் பத்தி நெறைய ஒரு ரிசர்ச் பண்ணவரு. பார்த்தோன்னா, டேனியல் கோல்மேன் நம்ம சொல்றோம். இவர் வந்து இவரோட புக்ல வந்து அருமையா ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க ஒரு சின்ன ஒரு கதை மூலமா நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில சின்ன பொண்ணு. ஒரு 3, 4 இயர்ஸ் ஒரு பொண்ணு வச்சுக்கலவேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்றான்னு சொல்லி அந்த பொண்ணு போகுது. போற இடத்துல அந்த அந்த பார்ட்டி வந்து கேன்சல் ஆயிருது. இல்ல நேரத்துல முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க. வரும்போது இந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னா, ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ். என்னன்னா, அப்பாவுக்கு வந்து நான் வந்தது தெரியாது. தெரியாம சின்ன ஒரு சஸ்பென்ஸ் குடுக்கலான்னு சொல்லிட்டு, அந்த அவங்க வீட்ல இருக்கிற அந்த அப்பாவுக்கு பேரண்ட்ஸ்க்கு தெரியாம உள்ள வர்றாங்க. உள்ள வந்து கப்போர்ட்ல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. கப்போர்ட்ல ஒளிஞ்சுட்டு, இது வந்து பார்த்தோன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து எங்கோ ஒரு சவுண்ட் கேட்குது. ஒரு காம்பவுண்ட் மேல வர மாதிரி, அப்புறம் அந்த ரூம் லாக் அந்த டோர் ஓப்பன் பண்ண மாரி சவுண்ட் கேட்குது. இவரோட தாட் வந்து வேற மாரி நெனச்சிருக்காரு. ஏதோ வேற ஒரு தீஃப் கீஃப் ஏதோ வருவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்மக்லர்ஸோ, தீப்பு இந்த மாரி நெனச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, சவுண்ட் பார்த்தோம்னா டப்புன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து கையில வச்சுருவாரு. ஏன்னா, அங்கே வந்து சாதாரணமா எல்லார் வீட்டும் புரொடெக்ஷனுக்காக வைக்க வேண்டிய அந்த விஷயம் தான். இத எடுத்த உடனே என்ன பண்ணிடுறாரு, இத வந்து இவர் வந்து இந்த மாரி ஒரு தாட்ல போறாரு. ஏன்னா, பொண்ணு வந்து இப்ப இல்ல. பார்ட்டி போயிட்டாங்க. அதனால டாட்டரோட ஞாபகம் அவருக்கு வரல. வீட்ல வந்து ஒய்ஃப் ஒரு பக்கத்துல இருக்கு. அவங்களும் இந்த விஷயத்த இல்ல. அவங்களும் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு சவுண்ட் வரதுனால இவரு துப்பாக்கி ரெடியா இருக்கிறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து சஸ்பென்ஸா போய் எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கலாம். ஏன்னா, அவங்க அப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னும் லேட் ஆகும்ன்னு தான் பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு பார்ட்டி முடிஞ்சு வந்ததுனால, இந்த பொண்ணு என்ன மெதுவா அப்படியே ஒளிஞ்சிட்டு வருது. வந்த உடனே டக்குனு அவங்க அப்பா வந்து சடனா ஒரு வாய்ஸ் குடுத்து மேல வர்றாங்க. மேல எந்திரிச்ச உடனே இவர் வந்து கண்ல பார்க்குறாரு. பார்த்தது அவரோட பொண்ணு தான்னு நல்லா தெரியுது. தெரிஞ்சு கூட என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த ரிவால்வர் வெடிச்சு வந்து அவர வந்து ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு 2, 3 அந்த செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இவர் வந்து ரொம்ப அழுகுறாரு. இப்போ அந்த நேரத்தில எப்படி அவரால அந்த ஷூட் பண்ண முடியுது? பொண்ணுன்னு தெரியுது. தெரிஞ்சே வந்து அவர் ஷூட் பண்ணிடுறாரு. இப்போ இந்த இதில தான் அந்த விஷயம் ஒண்ணு இருக்குது. அதாவது நம்மளுடைய ரெகுலரா போற அந்த கோபம்ங்கிறது, நமக்கு வர ஒரு இம்பல்ஸ் வருது இல்லையா? அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கார்டெக்ஸ் பிரெயின்ல போயி, பிரெயின்ல இருந்து நமக்கு ஆர்டர் வரணும். இந்த மாரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. நீ வந்து ஒண்ணா ஃபைட் பண்றியா? இல்ல ஃப்ளைட் பண்றியா? இல்ல வந்து ஃப்ரீஸ் பண்றியான்னு சொல்லி நம்மளுடைய ஹேங்கருக்கு வந்து
நீ நம்மளுடைய அக்கார்டிங் டு த அந்த என்விரான்மெண்ட் வந்து நமக்கு வந்து பிரெயின் வந்து ஆர்டர் பண்ணுறது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த நர்வ்ஸ் வந்து டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணுறோம், இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இதில் இந்த நம்மளுடைய அந்த இந்த சிம்டம்ஸ் வந்து அந்த நர்வ்ஸ்லேயே இதுலேயே போகாமல், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அந்த லிம்பிக் சிஸ்டமுக்கு போகாமல் இது டைரெக்டாக என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரெயின் வந்து பிரெயினுக்கு போகாமல் இந்த லிம்பிக் சிஸ்டம் இருக்குது இல்லையா, இதில் வந்து அமிக்டலாங்கிற சின்னதாக ஒரு இந்த இது மாதிரி சின்னதாக ஒரு அவரை இது மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ஆல்மண்ட் மாதிரி, இந்த பாதாம் மாதிரி சின்னதாக ஒரு அவரை மாதிரி ஒரு ஒரு இந்த அமிக்டலா இது என்ன பண்ணுதுன்னா, பிரெயினுக்கு போகாமல் இம்மீடியட்டாக ஒரு டெசிஷன் எடுக்க சொல்லுது. அந்த அப்போ அது என்ன ஆயிரும், அவர் பார்க்குறாரு, பொண்ணுன்னு தெரியும். இருந்தாலும் இவருக்கு ஒரு செல்ஃப் பயம், அந்த அவுட் ஆஃப் ஃபியர். ஏன்னா இந்த அவுட் ஆஃப் ஃபியருங்கிறது இந்த பயம்ங்கிற எமோஷன் வந்து ஆதி காலத்தில் இருந்த மனுஷன் வந்து பிறந்த நாள் இருந்த அவனுடைய எவல்யூஷன் ஆகிறதுல இருந்த அவன் வந்து சாதாரண விலங்குகள், இந்த காட்டில் இருக்க விலங்குகளுக்கு பயந்து பயந்து அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் சர்வைவல் வந்து வச்சுட்டு இருந்தான். என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு பயத்தை வந்து அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவன் பயன்படுத்தப்பட்ட அந்த எமோஷன் பயம்ங்கிறது அது இன்னும் நம்மக்கிட்ட வந்து அது வந்து ஒர்க் அப் ஆகிட்டு இருக்குது. இவர் அந்த பயத்தினால் என்ன பண்ணுறாருன்னா, பார்க்கறது வந்தது பொண்ணு தெரிஞ்சு கூட இவரால் வந்து அந்த பிரெயினில் போய் அதை வந்து திங்க் பண்ணி அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வர்றது ஒரு அமிக்டலாங்கிற ஒரு ப்ராசஸ். இப்போது இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம இது வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எமோஷனலாக இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு சடன் ஏங்கர் இதில் வரும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைண்ட்ஃபுல்னஸை நம்ம இங்கே வந்து நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத்திங், இதை வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ரெகுலேட் நம்ம பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாக நம்மளுடைய வந்து அந்த ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் கொண்டு வந்துடலாம். அப்புறம் வந்து என்ன இந்த சிபிடின்னு சொல்லுவாங்க, அந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியிலும். அப்புறம் இதில் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய அந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் இருக்குது இல்லையா, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் கொண்டு போகும்போது நமக்கு வந்து அங்கே ரியாக்ட் பண்ணுறது கம்மியாக நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற விஷயம் வந்து அங்கே நமக்கு கிடைக்குது. அப்புறம் அதே நேரத்தில் இன்னும் கூட இதோட ப்ராப்பர் ரீசன்ஸ் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அமிக்டலா பார்த்தோம், அதோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். நம்பர் 2 பார்த்தோன்னா, இதை வந்து ஹெச்பிஏ அப்படிம்பாங்க, அதாவது ஹைப்போதலாமஸ் இருக்குது, அப்புறம் பிட்யூட்டரி இருக்குது, அப்புறம் அட்ரீனல். இது 3மே சேர்ந்து ஹெச்பிஏ ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3மே நம்ம ப்ராப்பராக நம்ம ஹார்மோன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இதை வந்து நம்மளுடைய ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்புறம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து ஹேங்கரில் வந்து இது வந்து ரோல் பிளே ஆகுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து நம்ம இங்கே அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் என்ன நியூரோ என்ன அப்படின்னா, இது வந்து ஹார்மோன்ஸ் இட்ஸ் நத்திங். அதாவது ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டோபமின் சொல்கிறோம், அப்புறம் செரோட்டோனின் சொல்கிறோம், அப்புறம் வந்து எபினாஃபின், எண்டோர்ஃபின். இது வந்து நம்ம ஹார்மோன் பேலன்ஸில் வந்து நம்ம இருக்கும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கூட இந்த ஹேங்கர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது பார்த்தோன்னா, இது நம்ம கொடுக்குற அந்த ப்ராக்டிஸ் நம்ம அகாடமியில் எமோஷனல் ரெகுலேஷன்ஸ் இந்த அகாடமியில் வந்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவேர்னஸ் வந்து நம்ம அங்கேயே கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா, அதில் வந்து இனிஷியலாகவே நம்ம அதை வந்து ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு 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 எபிலிட்டி வரும். அப்புறம் பார்த்தோன்னா சரி நமக்கு தெரியாமலேயே ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, அதை வந்து அக்செப்டன்ஸில் நம்ம கொண்டு போய் இதை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி ஆகணும். இங்கிருந்து எப்படி நான் வந்து ரீபில்ட் பண்ணணும், எப்படி வந்து நான் இது வந்து ரீஃப்ரேம் பண்ணுங்கிறது ஒரு அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு நிச்சயமாக அதை வந்து நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலேட். இப்போது அவேர்னஸோடு இருந்து முடியல, அப்புறம் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஹேப்பன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஒரு அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்து அது மூலமாக நம்ம அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது. தேர்ட் பார்த்தோன்னா அந்த ரெகுலேஷன், எப்படி வந்து ஒரு எமோஷன் ரெகுலேஷன் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டாபிக். அது வந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸ் கொடுக்குறோமா, இல்லை ப்ரீத்திங் கொடுக்குறோமா, இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்குறோமா, இல்லை மைண்ட் ரீஃப்ரேம் கொடுக்குறோமா, இல்லை மைண்ட் ஷிஃப்டிங் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுக்குறோமா. ஸோ இந்த மாதிரி வச்சு நான் வந்து ரெகுலேஷன் பண்ண போகிறோம். அப்புறம் ஃபோர்த்து கொடுக்குற வந்து அந்த ஒரு ஹேங்கர் மேலே வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு ஒரு சப்ரஷன் பிஹேவியர் போகாமல் அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் பாசிட்டிவாக ஒரு அவுட்கம். ஒரு வந்து இப்போ ஒரு நெகட்டிவாக ஒரு ஹேங்கர் வருது, அதை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றி அதை வந்து வெளியில் வந்து நம்ம வந்து அவுட்கம் வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கொடுக்கணும். அப்புறம் ஹவு டு ப்ரிவெண்ட், அதில் கொடுக்கறது கூட எப்படி வந்து நம்ம ஃபியூச்சரில் வராமல் நம்மளை சுற்றி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம இதில் எடுக்கிறோம். எஸ்பெஷலி பார்த்தோன்னா இப்போது செப்டம்பர் 28 அக்டோபர் 2 வரைக்கும் மார்னிங் எவ்ரிடே மார்னிங் 6 to 7 6 to 7 ஏஎம்மில் வந்து நம்ம வந்து கிளாஸ் நம்ம அகாடமி நம்ம கிளாஸ் கொடுக்க போகிறோம் 1 hour. இது வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து இங்கே இருக்கும், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கமிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜூமில் வந்து நடக்கும் எவ்ரி 1 hour 6 to 7 AM. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே நம்மளுடைய லைஃப்பில் ஆகட்டும், நம்மளுடைய கெரியர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்லை நம்ம வந்து டீச் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கோ, இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ, இல்லை நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிபடி வில் எக்ஸ்பெக்ட் everyone to be in the class by September 28th morning 6 to 7 a.m. Okay, dear friends, thank you. நீங்கள் இன்னும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா யூ கைண்ட்லி டு சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் ஆல்சோ இஃப் யூ திங்க் திஸ் இஸ் ஒர்த்ஃபுல் வீடியோ அண்ட் then please kindly share to your friends, share to your relatives. Okay, bye. Thank you. We'll see you by the next video with a new topic, with a new information.